இப்ப அவனுக்கு எங்க படிக்கணும்னு தோணுதோ அதை அவனே போய் படிச்சுக்க வேண்டியதானே. இதுல வேற என்ன பாயிண்ட் இருக்குது? இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஐஏஎஸ் எக்ஸாம் மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கு சரிங்களா. இது ஈஸியா கஷ்டமா அப்படிங்கறது ஒரு பையன் எப்படி முடிவு பண்ணுவான்? அவன் அவனுடைய சூழல்ல இருக்கக்கூடியவங்க கிட்ட அதை கேட்பான், இல்ல அதை பத்தி டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்க கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆமா, அப்ப நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டர்கிட்ட மட்டும் தான் போய் கேட்கிறோம். வேற யார்கிட்டயுமே போயிட்டு அந்த மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷனை எடுத்துக்கிற மைண்ட் செட் நமக்கு இல்லை. ஆனா எஜுகேஷன்ல இது ரொம்ப லோவா இருக்கு. ஸோ எஜுகேஷனுக்குன்னு சொல்லி கெரியர் அசஸ்மெண்ட் பண்றதுக்கும் அதே மாதிரி கெரியர் கவுன்சிலிங் பண்றதுக்கும் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதுல உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்கள்ட்ட போயிட்டு கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஏன் அப்படி கேட்கணும்னா, அந்த ஐஏஎஸ் எக்ஸாம் ஈஸியா கஷ்டமா, அந்த பையனுக்கு அது சூட் ஆகாங்கிறத அந்த கவுன்சிலர் ஈஸியா அவனுக்கு எக்ஸாம்பிள் பண்ணி சொல்லிடுவாங்க. பிளஸ் அந்த எஜுகேஷன் டிசிஷன் அவனோட நிக்க போறது இல்லை. இப்போ ஒரு பையனை டெல்லியில வரைக்கும் போய் படிச்சுட்டான், அங்க டெல்லியில செட்டில் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்கானா, அவனோட பையன் அடுத்து யூஎஸ் போவான், யூகே போவான். அப்ப இது மாதிரி ஜென்ரேஷன் தாண்டி போற விஷயம். ஸோ இதுக்கு அவசியம் ஒரு கவுன்சிலர்கிட்ட அவங்க போயிட்டு ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு அந்த பையனோட ஸ்டடிஸ் டிசிஷன் எடுக்கிறது பெட்டர். அவங்களா எடுக்கிறது காட்டிலும் இது அவங்களுக்கு ஈஸியான ரிசல்ட்டை கொடுக்கும்.